ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிகப்பரிசி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிகப்பரிசி வந்து 1 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி மாவாக்கிக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம 4 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயும் கெட்டு போகாது. நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் அரைச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வண்டு விழுந்துடும். அதனால் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 1.5 டம்ளர் வந்து மாவு வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்தே வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஹாட் வாட்டர்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே வந்து நமக்கு கொழுக்கட்டைகள் எல்லாமே வந்து விரிசல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இருக்கணும். இதில் இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் எதுவுமே வைக்காமல் மாவை வந்து நார்மலாக வந்து சர்க்கிளாக வந்து உருட்டிட்டு நீங்கள் வெறும் இட்லி பானையில் வச்சு அவிச்சு கொடுத்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. சிகப்பரிசியில் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி அரை மூடி வந்து தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் கூட நான் ஏலக்காவும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் உங்களுக்கு வாசம் பிடிக்கலைன்னா சேர்க்காதீங்க. ஆனால் ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி அப்படி இல்லை வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கொழுக்கட்டை அச்செல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கேப்பில் நீங்கள் தேங்காய் துருவலும் சர்க்கரையும் வந்து வைக்கலாம். இது 1 ஸ்பூன் அது 1 ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சர்க்கிளை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக வந்து வந்துடும் நமக்கு கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கனாலே வந்து நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். கொழுக்கட்டை அச்செல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா உருண்டைகளையும் வந்து கொழுக்கட்டைகளை வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம தேங்காய் துருவலையும் சர்க்கரையும் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது சில நேரம் நமக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கும் போது அந்த பாகு வந்து வெளியில் வர்றாப்பில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை பாகு எதுவுமே வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் 1/4 பங்கு அளவு தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவில் வந்து வெறும் ரவுண்ட் பண்ணியுமே வந்து சேர்த்து அவிக்கலாம். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வாழை இலையில் சேர்த்து வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த நரம்பெல்லாம் வந்து சேர்க்காமல் வாழை இலையை வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சு ஒரு ரோல் பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக வந்து இருக்கும். இப்போது எல்லா கொழுக்கட்டைகளையும் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10-12 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைங்க. 12 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இப்போது வந்து நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ அல்லது வந்து ஒரு டூத் பிக்கோ வச்சு லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மாவு எதுவுமே தெரியக்கூடாது. அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டைகள் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், உள்ளே எதுவுமே நமக்கு மாவு தெரியல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மணமாக இருக்கும். அதுவும் வாழை இலையில் வச்சு அவிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்து எடுத்துடலாம். இது கொழுக்கட்டைகள்லாம் நமக்கு நல்லா அவிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒன்று எடுத்து நம்ம பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு சுகர் இருக்குன்றவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுக்கலாம், சர்க்கரைலாம் வந்து வைக்கும்போது. இப்போது இதே இது நமக்கு வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து நம்ம அதிகமாக இருக்கிற மாதிரி கூட வச்சு ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.